நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Realme 15 மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். இந்த Realme 15 பாத்தீங்கன்னா Flipkart ஆப்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த Realme 15 பாத்தீங்கன்னா 15 சீரிஸோட வந்தது 15 Pro and 15. ஏற்கனவே நம்ம சேனல் 15 Pro கவர் பண்ணிட்டு பார்க்காத மேல கார்டு கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த Realme 15 ஓட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த Realme 15 பாத்தீங்கன்னா ஒரு 3 வைப்ரண்ட் கலர்ஸ் 3 பேஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் 26,000 இந்த மொபைல் கோட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண Realme 14 Pro ஓட ஸ்பெக்ஸ் அப்படியே தான் டிட்டோவா எடுத்துட்டு வந்திருக்காங்க ஒரு சின்ன மாடிஃபிகேஷனோட. ஏன்னா போன வருஷம் Realme 14 Proல பாத்தீங்கன்னா உங்களுக்கு Dimensity 7300 ப்ராசஸரோட வந்தது. அதே ப்ராசஸர் தான் இந்த வட்டம் இந்த 15லயே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக 8MP அல்ட்ரா வைட் ஒரு சோனி சென்சார் IMX882 ஓடையும் அண்ட் 4K ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வீடியோ எடுக்க முடியும். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே பேனலோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. 4 எட்ஜஸ் நல்ல கர்வியா. பட் ஆனா இங்க டிசைன் பார்க்கும்போது 15 Proவோட சேம் டிசைன் தான். 15 Proவோட டிசைனே நம்ம வந்து கொஞ்சம் ஒரு இர்ரெகுலரா இருந்துச்சுன்னு நம்ம பேசியிருப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண 14 சீரீஸ் எடுத்து பாருங்க, அதோட கேமரா அரேஞ்ச்மெண்டா இருக்கட்டும், அந்த 3 ஃபிளாஷ் லைட் கான்செப்டா இருக்கட்டும் நல்லா இருந்துச்சு. அந்த கலர் சேஞ்சிங் கூலிங் போகும்போது கலர் சேஞ்சிங் கான்செப்ட்ல வந்து இந்த வட்டம் எதுவுமே எடுத்துட்டு வரல. உங்களுக்கு பல்ஸ் லைட் எடுத்துட்டு வந்தாங்க. பல்ஸ் லைட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாதாரண ஒரு 10,000 rupees உள்ள ஒரு போன்லயே வந்துட்டு இருக்க சூழ்நிலை. அது மட்டும் ஒரு கான்செப்டா இந்த வட்டம் ஒரு ரெட்மி டிசைன் அப்படியே ரியல்மில பாக்குறது கொஞ்சம் கூட ஒரு ஆர்கானிக்கா இல்லைன்னு என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க டிசைனை பொறுத்தளவு. சோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த Realme 15 அதை தவிர்த்து இந்த போன்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்கு இந்த வீடியோ நம்ம டீடைலா பேசுவோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஃபாலோ பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் Realme 15 பாக்ஸ். ஒரு yellow கலர் காம்பினேஷன் முன்னாடி Realme 15 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா ஒரு yellow கலர் இன்செர்ட், அதுக்குள்ள யூசர் கைடன்ஸ் வாரண்டி புக் சாஃப்ட் கேஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா ஒரு 80 வாட் சார்ஜர் டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க பாக்ஸ்க்குள்ள. அவ்வளவுதான் இந்த Realme 15. இந்த மொபைல் பாத்தீங்கன்னா Flipkart ஆப்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைலை பொறுத்தவரை 3 வைப்ரண்ட் கலர்ஸ் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 8 120GB வேரியன்ட் 26,000க்கும், மிடில் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் 28,000க்கும், ஹையர் வேரியன்ட் 12GB RAM 256GB வேரியன்ட் 31,000 கோட் பண்ணிருக்காங்க. என்னோட ரெக்கமெண்ட் இந்த பேஸ் வேரியன்ட் 26 எடுங்க, பெஸ்டா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேக்டர்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் பேக் சைடுல டூயல் மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அந்த 2 சென்சாருக்கு நடுவுல பல்ஸ் லைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த பல்ஸ் லைட்டுக்கு அப் அண்ட் டவுன்ல உங்களுக்கு 2 ஃபிளாஷ் லைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பாட்டம்ல Realme பிராண்டிங்கும், பேக் சைடுல ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பரான மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் இந்த கலர்ஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பரான 3 வைப்ரண்ட் கலர்ஸோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதை தவிர்த்து இந்த போன் பேக் சைடுல ஹோல்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கோவியான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதுனால ஹேண்ட்ல ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல கன்னென்ட்டா இருக்கு. அது போக இந்த மொபைலோட வெயிட் 187 கிராமும், திக்னஸ் வெறும் ஒரு 7.6 nm அமைஞ்சது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அது போக IP69 ரேட்டிங் இருக்கு, மிலிட்டரி கேட் சர்டிபிகேட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், 4 எட்ஜஸ் நல்ல கர்வியான ஒரு பவர்ஃபுல்லான பேனலும் இங்க ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓவரால் இந்த டிஸ்பிளே அண்ட் பேக் சைட் பேனல் எல்லாமே ஓவரால் டிசைனை பொறுத்தளவு இந்த வட்டம் பேக் சைட்ல பார்க்கும்போது உடனே ரெட்மி போன் மாதிரி தான் தெரியுது. பட் ஆனா இது ஒரு Realme போன் கான்செப்ட்ல இந்த வட்டம் இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு இந்த Realme 15 டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.8 இன்ச்ல OLED டிஸ்பிளே 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 144 refresh rate with 4D 4 curved display ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. with 6500 nits பிரைட்டரான Corning Gorilla Glass 7i ப்ரொடக்ஷனோட கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் மிரட்டி விட்டு இருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. எந்த ஒரு OT டேப்ல எந்த ஒரு வீடியோ பார்க்கறட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட் எடுத்து வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட இந்த வட்டம் இந்த போன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 187 கிராமும், திக்னஸ் 7.6 mm thickness. Out of the box Android 15 3 years OS upgrade, 3 years security patch update கொடுக்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல Realme 6.0 சப்போர்ட் இருக்கு. LPDDR5X RAMும் UFS 3.1 சப்போர்ட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு IR போர்ட் இருக்கு, IP69 ரேட்டிங், மிலிட்டரி கேட் 810H சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர், Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. இங்க பேட்டரி இன்னொரு மெயின் ஹெல்த் அமைஞ்சிருக்கு. 7000 mAh பேட்டரியும் 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். 15 Proல பார்த்தா சேம் இந்த 15 எடுத்து வந்திருக்காங்க. சோ பேட்டரி சிலிகான் கார்பனேட் டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணிருக்கனால உங்களுக்கு ஹையர் mAh பேட்டரியும் வெயிட் கம்மியா எடுத்து வந்திருக்க முடியும். அதை தவிர்த்து இந்த மொபைல் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு வித்தின் உங்களுக்கு 40 to 50 மினிட்ஸ்ல ரீச் ஆயிருது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசர் 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசர் 1 டே வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம்.
அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இந்த மொபைல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட், IMX882 அண்ட் 8 MP அல்ட்ரா வைட். ஃப்ரண்ட்ல 15 MP செல்ஃபி கேமரா. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K வீடியோ எடுக்க முடியும். அண்ட் 1080 60 frames seconds வித் EIS சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேப்ஸ் இந்த நிறைய சிறப்பு அம்சங்களோட ஒரு சூப்பரான சென்சார் ஆப்ஷன்ஸோட எடுத்து வந்திருக்காங்க. இந்த வீடியோ எடுக்கிற ஸ்டெபிலைசேஷன்ஸா இருக்கட்டும், வீடியோட ஃபுட்டேஜ் ரிசல்ட்டா இருக்கட்டும் அருமையா இருக்கு. அண்ட் பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. அது இன்டோர் ஆகட்டும், அவுட்டோர் ஆகட்டும், நைட் கண்டிஷன்ஸுமே ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் அளிக்கும் வகையில் இங்க கேமரா நல்லா டியூன் பண்ணிருக்காங்க இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணும்போது. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு போன வருஷம் கொண்டு வந்த Realme 14 Proல சேம் சிப்செட் தான் இந்த வட்டம் 15 எடுத்துட்டு வந்திருக்காங்க Realmeல. MediaTek Dimensity-ல உங்களுக்கு 7300 பிளஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபோரம் மார்க்கெட்டை 2.6 GHz கிளாக் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் கலர் இருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட். ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். அது தவிர்த்து இந்த Realme UI நல்ல ஒரு ஆப்டிமைஸ், நல்ல ஸ்டேபிளா இருக்கனால இந்த சிப்செட் நல்லா ஹேண்டில் பண்ணிருக்காங்க Realme தரப்புல இருந்தே சொல்லிக்கலாம். அண்ட் இங்க கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. 144 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கனால நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இங்க நம்மளுக்கு கிடைக்குது. எந்த ஒரு லேகிங் டிஸ்பிளேல இல்ல. அண்ட் சிப்செட்டுமே நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த சிப்செட் செக்மெண்ட் பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Realme 15 இதோட கலர்ஸ் 3 வைப்ரண்ட் கலர்ஸ் அண்ட் 3 பேஸ் வேரியண்டோட உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் 26,000 ரூபாயும், ஹையர் வேரியண்ட் 31,000 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. மிடில் வேரியண்ட் 28,000 ரூபாய். என்னோட ரெக்கமெண்ட் இந்த பேஸ் வேரியண்ட் 26,000 ரூபாய் இது ஒரு பெஸ்ட் டீலா இருக்கும் இந்த மொபைலை பொறுத்தளவு. இந்த மொபைல் எதுக்காக எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல். ஸோ இன்னைக்கு 26K இன்னைக்கு யாருமே 144 ரெஃப்ரெஷ் ரேட்டோட எந்த ஒரு பிராண்டும் இங்க இன்க்ளூட் பண்ணல. இது வந்து ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். சோனி சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, பல்ஸ் லைட் எஃபெக்ட் இருக்கு, அண்ட் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனல் முதலே சொன்ன மாதிரி, அண்ட் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்ஸ் நல்லா எடுத்து வந்திருக்காங்க, மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட் இருக்கு. ஸோ இது மாதிரி நல்ல சிறப்பம்சங்கள் இருக்கு. அது தாட்டிலும் பேட்டரி 7000 mAh பேட்டரி 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த போன்ல நெகட்டிவ் பார்க்கும்போது டிசைன் தான். ஸோ Realme சீரிஸ் எப்பயுமே அந்த ப்ரோ சீரிஸ் கொண்டு வரும் போதே கொஞ்சம் டிசைனுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. நிறைய ஒரு புது புது இம்ப்ளிமெண்டோட பேக் சைட் டிசைன்ல வரும். பட் ஆனா இந்த வட்டம் எந்த ஒரு இதே இல்லாம ஒரு பேசிக்கான ஒரு போன் லான்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைசிங் ஹையா வச்சு லான்ச் பண்ண மாதிரி தான் எனக்கு இந்த ஃபீலிங்ஸ் இருக்கு இந்த போனை பார்க்கும்போது. ஸோ இது மட்டும் ஒரு நெகட்டிவான்னு கேட்டீங்கன்னா, இது மட்டும் ஒரு நெகட்டிவ் நம்ம சொல்லிட முடியாது. அண்ட் செகண்டரி சென்சார் 8 MPயோட முடிச்சிட்டாங்க. ஒரு டெலஃபோக்கஸ் கொண்டு வந்துக்கலாம். நம்ம 15 ப்ரோலே வரல. அப்படி இருக்கும் போது நம்ம 15 நம்ம கேட்கறது தப்பு தான். இருந்தாலும் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ், இது மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டோட 26K இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. என்னோட ரெக்கமெண்ட் இந்த போன் ஒரு 24K எடுத்தீங்கன்னா பெஸ்ட் டீலா இருக்கும். இந்த மிடில் வேரியன்ட் 26K எடுத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் டீலா இருக்கும். இதுதான் பெஸ்ட் பிரைஸ் இந்த போனை பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் டீட்டெயிலா பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.